ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பிஎட் செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செகண்ட் யூனிட்டில் பார்த்துட்ருக்கோம். செகண்ட் யூனிட்டுடைய டாப்பிக்கு பாலினம்சார் தன் அடையாளமும் சமூக இயல்பினராக்கும் செயலும். இதுதான் வந்து செகண்ட் யூனிட்டு. இந்த செகண்ட் யூனிட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாலினம்சார் பணிப்பொறுப்புகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகள் என்னெல்லாம் இருக்குது. அதாவது ட்ரெடிஷ்னலாகவே பெண்கள் இதுதான் பண்ணணும், ஆண்கள் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. என்னெல்லாம் மூட நம்பிக்கைகளாக ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கரெக்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய கல்ச்சரோட சேர்ந்துரும். இது வந்து மாற்றணும். இதே போல் எப்பவும் இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. என்னெல்லாம் மாற்றணும்? ஒரு சில விஷயங்கள் வந்து விரும்ப மாட்டேன்றோம். என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குழந்தை திருமணத்திற்கு தடை, இருதார மனத்தடை, மனமுறிவு, விதவை திருமணம், மகனுக்கும் மகளுக்கும் சொத்துல சமபங்கு கொடுக்கறது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, இது எல்லாமே மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்களுடைய தலையாய கடமை என்ன அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, குடும்பத்துக்கு சம்பாதித்து கொடுக்கணும். இது வந்து ஆண்களுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறோம். அதே பெண்களுடைய கடன் அப்படின்னா, வீட்டை வந்து சாப்பாடு செய்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, குழந்தைங்கள பெற்று வளர்க்குறது, வீட்டில் இருக்கிற வயசானவங்கள பார்த்துக்கிறது, உடம்பு சரியில்லாதவங்கள கேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே பெண்களுடைய வேலை அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இறை வழிபாட்டில் கணவனுக்கு உதவியாக இருக்கிறது, இது எல்லாம் நான் சொல்கிறோம்ல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. எப்படி அப்படின்னா, ஆண்கள் தான் ஒரு காலத்தில் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் தான் சம்பாதிப்பாங்க. மற்றவங்க இருக்கிறவங்க எல்லாமே அந்த சம்பாதிக்கிற ஒரு ஆளுடைய வருமானத்திலிருந்து மற்றவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் 4 பேர் இருக்கோம் அப்படின்னா 4 பேரும் வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி, சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஆனால் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. அதே மாதிரி ஆண் வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டா வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. வீட்லேயும் எல்லா வேலைகளையும் ஆண்களும் செய்கிறாங்க, பெண்களும் செய்கிறாங்க. ஏன்னா எல்லாமே வெளியில் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற வேலையை வந்து ஒர்க்கை ஷேர் பண்ணி பண்ணிக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் இது எல்லாமே மாறி தான் வந்திருக்கு. என்னதான் வந்து நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம வந்து மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட, இன்றைய காலகட்டத்தில் கூட பொது இடங்களில் ஒரு சில இடங்களில் ஆண்கள் மட்டும்தான் அந்த மூலஸ்தானத்துக்கு போகணும் கோயிலில் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிற நிலை இருக்குது. ஆனால் ஆண் பெண் எல்லாருமே சமம் தானே. அந்த அந்த ஒரு சிலது வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான பாலினம் சார்ந்த பணி பொறுப்புகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகளை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சொசைட்டியில் முயற்சிகள் மேற்கொண்டுட்ருக்கோம். அதே மாதிரி ஆண்களும் இப்போ முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்துட்டு தான் இருக்காங்க. பெண்களும் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அந்த வீடு முன்னேறுது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது, வருமானம் செய்யும் பொழுது, சம்பாதிக்கும் பொழுது, அந்த வீட்டில் இருக்கிற வறுமை போய் சுபிக்ஷம் வருது. இப்போ இதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆண் பெண் அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, பள்ளியில் ஸ்கூல்லையே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த குழந்தைங்களுடைய மனசில் நம்ம விதைச்சிட்டோம்னா, அவங்க வெளியில் வரும்பொழுது அந்த தப்பான கண்ணோட்டத்தோட பெண்கள் தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த தப்பான கண்ணோட்டத்தை தவிர்த்துட்டு, ஆண் பெண் எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். இதோட இந்த பாடம் முடியுது. செகண்ட் யூனிட்டு முடிஞ்சிருச்சு.
முடிவுரையில இது எல்லாமே அனலைஸ் பண்ணி சொல்றது தான் இந்த முடிவுரை. இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ல கேட்பாங்க. பாலினம் சார் பணிப்பொறுப்புகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகளை எப்படி நீ அனலைஸ் பண்ணி எழுதுவ அப்படின்னு. இது வந்து ஒவ்வொரு லைனும் படிச்சு எழுதணும்னு எந்த அவசியம் இல்ல. ஜென்ரலா நம்ம எழுதலாம். எப்படி எழுதினாலுமே இதுக்கு மார்க்கு கட்டாயம் உண்டு.